ஓம் சாந்தி. February 16, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி 2 February 2004. மூதாதையராகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராகவும் இருக்கும் சுயமரியாதையில் இருந்து உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவையும் பராமரியுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள அதி மேன்மையான குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மூதாதையர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவரும் ஆவார். இதனாலேயே நீங்கள் அனைவரும் இந்த கல்ப விருட்சத்தின் வேர்கள் ஆவீர்கள். நீங்கள் அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள். அடிமரம் இயல்பாகவே முழு மரத்தின் கிளைகள், கோப்புகள், இலைகளுடன் தொடர்புடையது. எனவே நீங்கள் அனைவரும் உங்களை முழு மரத்தின் மூதாதையர்களான மேன்மையான ஆத்மாக்களாக கருதுகின்றீர்களா? பிரம்மா முப்பாட்டனார் என்று அழைக்கப்படுவதைப் போல் நீங்கள் அனைவரும் அவருடன் கூடவே மாஸ்டர் முப்பாட்டனார்கள். மூதாதையர் ஆத்மாக்களான உங்களுக்கு அதிக அளவு சுயமரியாதை உள்ளது. நீங்கள் அந்த போதையில் இருக்கின்றீர்களா? உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரிலும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்களே சகல ஆத்மாக்களுக்கும் அடிமரத்தின் ரூபத்தில் ஆதார ரூபங்களாக விளங்கும் மூதாதையர்கள் ஆவீர்கள். எனவே நீங்கள் மூதாதையர்களாக இருப்பதனால் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். ஆத்மாக்கள் அனைவரும் இயல்பாகவே தொடர்ந்து மூதாதையர்களான உங்களின் மூலம் சாகாஷை, அதாவது ஒளி சக்தியின் மின்னோட்டத்தை பெறுகிறார்கள். மரத்தின் படத்தை பாருங்கள். அந்த மரத்தின் கடைசி இலையும் வேர்களில் இருந்து சாகாஷை பெறுகிறது. மூதாதையர்களான உங்களின் கடமை என்ன? அனைவரையும் பராமரிப்பதே மூதாதையர்களான உங்களின் கடமையாகும். வெளி உலகின் உணவின் மூலம் பெறப்படுகின்ற பௌதீக சக்தியின் பராமரிப்போ அல்லது மூதாதையர்களின் மூலமான இந்த கல்வியின் பராமரிப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்தியால் உங்களை நிரப்பிக் கொள்வதற்கான பராமரிப்பை பெறுகின்றீர்கள். எனவே மூதாதை ஆத்மாக்களான உங்களிடமிருந்து பெறப்படும் பராமரிப்பால் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற சக்திகளால் ஆத்மாக்கள் அனைவரும் பராமரிக்கப்படுகிறார்கள். தற்சமயத்திற்கு ஏற்ப ஆத்மாக்கள் அனைவரும் இப்பொழுது சக்திகளின் பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆத்மாக்களுக்கிடையே துன்பத்தினதும் அமைதியின்மையினதும் அலை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மூதாதையர்களான பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் வம்சத்தின் மீது கருணை கொள்கின்றீர்களா? முழுமையான அமைதியின்மைக்குரிய சூழல் இருக்கும் பொழுது குறிப்பாக இராணுவமும் போலீசாரும் உஷார் நிலையில் இருப்பார்கள். அதே போன்று இன்றைய சூழலில் மூதாதையர்களான நீங்கள் உங்களை விசேஷமான சேவை செய்வதற்கான கருவிகளாக கருதுகின்றீர்களா? நீங்கள் முழு உலகிற்கும் கருவிகளாக இருக்கின்றீர்கள் என்ற விழிப்புணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? இன்று உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் உங்களிடமிருந்து சாகாஷ் தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களை எல்லையற்ற மூதாதையர் ஆத்மாக்களாக கருதுகின்றீர்களா? உங்களுக்கு உலக சேவை நினைவிருக்கிறதா அல்லது உங்களின் நிலைய சேவையை மட்டும் நீங்கள் நினைவு செய்கின்றீர்களா? இன்று ஆத்மாக்கள் மூதாதை ஆத்மாக்களான உங்களை, தேவ ஆத்மாக்களான உங்களை அழைக்கின்றார்கள். அவர்கள் தமது வெவ்வேறு இஷ்ட தெய்வங்களை, தமது தேவ தேவியரை அழைக்கின்றார்கள். வாருங்கள், எங்களை மன்னித்து அருளுங்கள், எங்கள் மீது கருணை காட்டுங்கள். எனவே பக்தர்களின் சப்தம் உங்களுக்கு கேட்கிறதா? உங்களுக்கு இது கேட்கிறதா இல்லையா? ஆத்மாக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது ஆத்மாக்கள் அனைவரினதும் மூதாதையர்கள் என உங்களை கருதிய வண்ணம் அவர்களை சந்திக்கின்றீர்களா?
மூதாதையர்களான உங்களின் கிளைகளும் கோப்புகளுமே அவர்கள் என்பதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? மூதாதையர்களான நீங்களே அவர்களுக்கும் சாக்காஷ் வழங்குகின்றீர்கள். உங்களின் கல்ப விருட்ச படத்தை உங்களின் முன்னால் கொண்டு வந்து அதில் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என பாருங்கள். நீங்கள் வேர்களில் இருக்கின்றீர்கள், அத்துடன் நீங்கள் அடிமரத்திலும் இருக்கின்றீர்கள். அதனுடன் கூடவே பரந்தாமத்திலும் உங்களை பாருங்கள். மூதாதை ஆத்மாக்களான உங்களிடம் தந்தையுடன் அவருக்கு நெருக்கமான இடமாகும். உங்களுக்கு இது தெரியும் தானே? இந்த போதையுடன் நீங்கள் எந்த ஓர் ஆத்மாவையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு மதத்தை சார்ந்த ஆத்மாக்களும் உங்களை இந்த பார்வையுடன் பார்ப்பார்கள். நீங்கள் எமக்கு உரியவர்கள், நீங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களின் மூதாதையர்களாக இருக்கும் போதை, விழிப்புணர்வு, பார்வை, மனோபாவத்தை கொண்டிருந்தால் அவர்களுக்கும் சொந்தமாக இருக்கும் உணர்வு ஏற்படும். நீங்கள் அனைவருக்கும் மூதாதையர்களாக இருப்பதனால் நீங்கள் அனைவருக்கும் சொந்தமானவர்கள். இந்த விழிப்புணர்வுடன் நீங்கள் சேவை செய்வதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் மீண்டும் தனது மூதாதையரையும் தனது இஷ்ட தெய்வங்களையும் கண்டு கொண்டேன் என உணர்வார்கள். அதன் பின்னர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதை பொறுத்தவரை உங்களின் வழிபாடு மிகவும் மகத்தானது. தேவ ஆத்மாக்களைப் போன்று சரியான முறையில் எந்த ஓர் தர்மாத்மாவோ அல்லது மகாத்மாவோ வழிபடப்படுவதில்லை. அவர்களும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றார்கள். ஆனால் அவர்கள் உங்களைப் போல் சரியான முறையில் ஒழுங்குமுறையாக பூஜிக்கப்படுவதில்லை. உங்களின் புகழையும் பாருங்கள். மக்கள் மிகுந்த ஸ்ரத்தையுடன் பக்தி பாடல்களை பாடி ஆரத்தி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு தட்டில் தீபங்களால் செய்யப்படும் கிரியையை காட்டுகிறார்கள். மூதாதையர்களான நீங்கள் மட்டுமே இந்த முறையில் வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் உங்களை இத்தகைய ஆத்மாக்களாக கருதுகின்றீர்களா? உங்களிடம் இந்த போதை இருக்கிறதா? உங்களிடம் போதை இருக்கிறதா? தங்களை மூதாதை ஆத்மாக்கள் என கருதுபவர்கள், இந்த போதையையும் விழிப்புணர்வையும் கொண்டிருப்பவர்கள், உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் இந்த விழிப்புணர்வு இருக்கிறதா? அச்சா, இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. எனவே இப்பொழுது அடுத்த கேள்வி என்ன? இந்த விழிப்புணர்வு சதா உங்களிடம் உள்ளதா? சதா உங்களுக்குள் இது இருக்கிறதா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு பேற்றினாலும் அழியாதவராக, அனாதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சில நேரங்களில் மட்டும் கொண்டிருப்பதல்ல. ஏன்? நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பதிலளிக்கின்றீர்கள். எனவே நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு உள்ளது. உங்களுக்குள் இந்த விழிப்புணர்வு மிக நன்றாக உள்ளது. பின்னர் சில நேரங்களில் அது மிக மெதுவாக குறைகிறது என கூறுகின்றீர்கள். பாருங்கள், தந்தை அழியாதவர், ஆத்மாக்களான நீங்களும் அழியாதவர்கள், பேறுகளும் அழியாதவை. நீங்கள் அழியாத ஒருவரிடமிருந்து இந்த அழியாத ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆகவே உங்களின் தாரணை என்னவாக இருக்க வேண்டும்? அது அழியாததாக இருக்க வேண்டுமா அல்லது சில நேரங்களில் மட்டுமா? காலத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பாப்தாதா இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் அனைவரும் சதா எல்லையற்ற சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பதை பார்க்க விரும்புகின்றார். ஏனென்றால் நீங்கள் சேவை செய்வதில் மும்முரமாகும் பொழுது நீங்கள் பல வகையான குழப்பங்களில் இருந்தும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் சேவை செய்யும் பொழுதெல்லாம், திட்டங்களை செய்யும் போது அல்லது அந்த திட்டங்களை நடைமுறை வடிவில் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது 3 வகையான சேவையும் ஒரே நேரத்தில் இடம்பெற வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார்.
வார்த்தைகளால் செய்யும் சேவை மட்டுமன்றி உங்களின் மனதாலும் வார்த்தைகளாலும் அத்துடன் செயல்களாலும் சேவை இடம்பெற வேண்டும். அதாவது உங்களுடன் உறவு முறையில் அல்லது தொடர்பில் வருபவர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். சேவை செய்கின்ற நோக்கம் இருக்க வேண்டும். சேவை செய்கின்ற உணர்வுகள் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வார்த்தைகளால் சேவை செய்வதன் சதவிகிதம் அதிகமாக உள்ளது. மனதின் மூலமான சேவை இடம்பெறுகிறது. ஆனால் வார்த்தைகளால் சேவை செய்வதன் சதவிகிதம் அதிகமாக உள்ளது. ஒரே நேரத்தில் 3 வழிமுறைகளிலும் சேவை செய்வதன் மூலம் சேவையில் மேலும் அதிக வெற்றி ஏற்படும். இந்த குழுவில் வெவ்வேறு பிரிவுகளை தொழிலை சார்ந்த ஆத்மாக்கள் வந்திருப்பதையும் சேவைக்காக நல்ல திட்டங்களை செய்வதையும் பற்றிய செய்திகளை பாப்தாதா கேள்விப்பட்டார். நீங்கள் நன்றாக செய்கின்றீர்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 3 வகையான சேவைகளையும் செய்வதன் மூலம் சேவை துரிதமாக இடம்பெறும். அத்துடன் அது வளர்ச்சி அடையும். குழந்தைகள் அனைத்து இடங்களிலிருந்தும் வந்துள்ளார்கள். இதை பார்த்து பாப்தாதா களிப்படைகின்றார். புதிய குழந்தைகள் இங்கே ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வந்துள்ளார்கள். இப்பொழுது பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் சதா தடைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கும் தமது ரூபத்தில் இருப்பதை பார்க்க விரும்புகின்றார். ஏன் கருவிகளாக இருக்கும் நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டு இருத்தல் ஸ்திரமாக இருந்தால் உங்களால் உலகிலுள்ள ஆத்மாக்கள் அனைவரையும் தடைகளிலிருந்தும் சகல பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட செய்ய முடியும். இதற்கு குறிப்பாக 2 விஷயங்களை கீழ்க்கோடிடுங்கள். நீங்கள் இதை செய்கின்றீர்கள். ஆனால் அவற்றை மேலும் அதிகமாக கீழ்க்கோடிடுங்கள். முதலில் உங்களின் ஆத்ம உணர்வு பார்வையுடன் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாருங்கள். ஆத்மாக்களை அவர்களின் ஆதி சமஸ்காரங்களின் ரூபங்களுடன் பாருங்கள். ஓர் ஆத்மா என்ன வகையான சமஸ்காரங்களை கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் மாற வேண்டும் என்ற உங்களின் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் மேன்மையான உணர்வுகளாலும் குறுகிய காலத்திற்கு அந்த ஆத்மாவின் சமஸ்காரங்களை மாற்ற முடியும். ஆத்ம உணர்வுகள் வெளிப்படச் செய்யுங்கள். ஆரம்பத்தில் ஒன்று கூடலில் இருக்கும் பொழுதே அவர்களுக்குள் ஆத்ம உணர்வு பார்வை, ஆத்ம உணர்வு மனோபாவம், ஓர் ஆத்மா மற்றொரு ஆத்மாவை சந்திக்கின்றார் என்ற விழிப்புணர்வு, ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுடன் பேசுகின்றார் என்ற உணர்வு இருந்ததை நீங்கள் கண்டீர்கள். அந்த பார்வையால் அவர்களின் அஸ்திவாரம் மிகவும் பலமானது. இப்பொழுது சேவையின் விரிவாக்கத்துடன் இப்பொழுது உங்களின் தொடர்பு, பழகுவது, பேசுவது, மற்றவர்களுடன் தொடர்பில் வருவது என்பவை சேவையின் வளர்ச்சியை பொறுத்தே இருப்பதனால் ஆத்ம உணர்வு சிறிது அமிழ்ந்து போய்விட்டன. அவை முற்றிலும் மறையவில்லை, ஆனால் அமிழ்ந்துள்ளது. ஆத்ம உணர்வின் சுய மரியாதை இலகுவாக ஆத்மாவை வெற்றியடைய செய்கிறது. இங்கே ஒன்று கூடியுள்ள நீங்கள் அனைவரும் யார்? சென்ற கல்பத்தில் அதே தேவ ஆத்மாக்கள், அதே பிராமண ஆத்மாக்களான நீங்களே இங்கே ஒன்று கூடி உள்ளீர்கள். பிராமண ஆத்மாக்களின் ரூபத்தில் நீங்கள் அனைவரும் மேன்மையான ஆத்மாக்கள். தேவ ஆத்மாக்களாக இருக்கும் போதும் நீங்கள் மேன்மையான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த ரூபத்தை கொண்டிருந்த வண்ணம் மற்றவர்களுடன் உறவு முறைகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்துங்கள். ஒவ்வொரு கணமும் சோதியுங்கள். இந்த தேவ ஆத்மாவான, இந்த பிராமண ஆத்மாவான எனது மேன்மையான கடமையும் மேன்மையான சேவையும் என்ன? ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் ஆசீர்வாதங்களை பெறுவதும் ஆகும். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்கள் செய்யும் சேவை என்ன? அந்த ஆத்மாக்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக செல்கின்றார்கள். ஆசீர்வாதங்களுடன் திரும்பி வருகிறார்கள். முயற்சி செய்வது சிரமமான வேலை என யாராவது நினைத்தால், அனைத்திலும் இலகுவான முயற்சி உங்களின் திருஷ்டி
மனோபாவம், வார்த்தைகள், உணர்வுகளால் நாள் முழுவதும் ஆசீர்வாதங்களை வழங்குவதும் அனைவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதும் ஆகும். உங்களின் பட்டமும் ஆசீர்வாதமும் மகாதானிகள் என்பதே ஆகும். சேவை செய்யும் போதும் மற்றவர்களுடன் உறவு முறைகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தும் பொழுதும் இந்த பணியை செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது சிரமமா அல்லது இது இலகுவானதா? இது இலகுவானது என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எவ்வாறாயினும் யாராவது எதிர்த்தால் என்ன செய்வீர்கள்? அப்பொழுதும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்களா? ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்களா? உங்களிடம் அத்தனை ஆசீர்வாதங்களின் களஞ்சியம் இருக்கிறதா? நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கும். ஏனென்றால் அந்த எதிர்ப்பே உங்களை உங்களின் பதவியை அடையச் செய்யும். பாருங்கள், தந்தை பிரம்மாவே அதிகபட்ச எதிர்ப்பை சந்தித்தார். அவர் எதிர்க்கப்பட்டார் தானே? எவ்வாறாயினும் முதல் இலக்க பதவியை பெற்றது யார்? பிரம்மாவே அதை பெற்றார். அப்படித்தானே? என்ன நடந்தாலும் நானும் தந்தை பிரம்மாவை போல் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். பிரம்மா பாபாவின் முன்னால் வீணான விஷயங்களை பேசியவர்களோ அல்லது வீணான விஷயங்களை செய்தவர்களோ இருக்கவே இல்லையா? எவ்வாறாயினும் தந்தை பிரம்மா அவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றார். அவர் தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கொண்டிருந்தார். அவர் ஒரு குழந்தையே. அவர் ஒரு நாள் மாறுவார். அதேபோல் உங்களுக்கும் இந்த மனோபாவமும் பார்வையும் உள்ளன. இவர் சென்ற கல்பத்திற்கு உரியவர், எமது குடும்பத்தை சார்ந்தவர், எமது பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். நான் என்னையும் மாற்றி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். அவர் மாறினால் நான் மாறுவேன் என்பதல்ல, ஆனால் நானும் மாறி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். இதுவே எனது பொறுப்பு. அப்பொழுது மட்டுமே ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். அத்துடன் நீங்களும் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இப்பொழுது காலம் விரைவாக மாற்றத்தை நோக்கி செல்கிறது. அது தீவிர நிலையை அடைந்து வருகிறது. ஆனால் காலம் மாறுவதற்கு முன்னர் உலக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சொந்த மாற்றத்தின் மூலமாக மற்றவர்களின் மாற்றத்திற்கு ஆதார மூர்த்திகள் ஆக வேண்டும். நீங்களும் உலகின் ஆதார மூர்த்திகள், ஈடேற்றும் ரூபங்கள் ஆவீர்கள். ஆத்மாக்களான நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த லட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும். நான் ஒரு கருவியாக வேண்டும். எண்ணங்களில் கூட 3 விஷயங்களின் சிறிதளவு சுவடேனும் இருக்கக்கூடாது. அவற்றை மாற்றுங்கள். 1. பரசிந்தன், மற்றவர்களை பற்றி சிந்திப்பது. 2. பரதர்ஷன், மற்றவர்களை பார்ப்பது. சுய தரிசனத்திற்கு சுயத்தை பார்ப்பதற்கு பதிலாக பரதர்ஷனை கொண்டிருக்காதீர்கள். 3. பரமத், மற்றவர்களின் கட்டளைகள். அல்லது பரசங், அதாவது மற்றவர்களின் சகவாசம். தீய சகவாசம். மேன்மையான சகவாசத்தை கொண்டிருங்கள். ஏனென்றால் தீய சகவாசம் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். பாப்தாதாவும் உங்களுக்கு முன்னரே கூறியுள்ளார். ஒரு அதாவது பரோபகாரி மற்றோரை ஈடேற்றுபவரை கண்டுபிடித்து மற்ற 3 பர்களையும் முடித்துவிடுங்கள். பரதர்ஷன், பர்சிந்தன், பர்மத், அதாவது தீய சகவாசம் ஆகும். பரோபகாரி, அதாவது மற்றவர்களை ஈடேற்றுபவர் ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களால் ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். மற்றவர்கள் எதை உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். உங்களுக்கு இந்த அளவு தைரியம் உள்ளதா? உங்களுக்கு இந்த தைரியம் உள்ளதா? எனவே சகல நிலையங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதா கூறுகின்றார், குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் தைரியத்தை பேணினால் மற்றவர்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும்.
அதன் பின்னர் இந்த வருடம் உங்களிடம் உள்ள தைரியத்திற்கும் உற்சாகத்திற்கும் பாப் தாதா மேலதிக உதவியை வழங்குவார். அவர் மேலதிக உதவியை வழங்குவார். எவ்வாறாயினும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்தால் மட்டுமே இதை மட்டுமே ஆகும். இதை கலக்காதீர்கள். பாப் தாதா சகல பதிவேடுகளையும் பெறுகின்றார். உங்களின் எண்ணங்களிலேனும் ஆசீர்வாதங்களை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அதன் பின்னர் நீங்கள் இதை செய்ய வேண்டும். உங்களின் கைகளை மட்டும் உயர்த்தாதீர்கள். நீங்கள் இதை செய்யவும் வேண்டும். நீங்கள் அதை செய்வீர்களா? மதுபனில் இருப்பவர்கள் இதை செய்வீர்களா? ஆசிரியர்கள் இதை செய்வீர்களா? அச்சா, நீங்கள் மேலதிக மதிப்பெண்களை பெறுவீர்களா? பாராட்டுகள். ஏன் முன்னோடி குழுவினர் மீண்டும் மீண்டும் பாப்தாதாவிடம் வருகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு முன்னோடி குழுவினரில் பாகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அந்த பாகங்களை நடிக்கின்றோம். ஆனால் ஏன் எமது சகப்பாடிகள் தமது முன்னோடி ஸ்திதியை உருவாக்குகின்றார்கள் இல்லை? பாப்தாதா அவர்களுக்கு என்ன பதில் கூறட்டும்? அவர்களுக்கு அவர் என்ன பதிலை கூறுவார்? முன்னோடி ஸ்திதியும் முன்னோடி குழுவினரின் பாகங்களும் ஒன்றாக வரும்போதுதான் நிறைவு இடம்பெற முடியும். அவர்கள் கேட்கிறார்கள், எனவே என்ன பதிலை அவர்களுக்கு கொடுப்பது? எத்தனை வருடங்களில் இந்த ஸ்திதி உருவாக்கப்படும்? நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டாடினீர்கள். வெள்ளி விழா, பொன் விழா, வைர விழா, நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டாடினீர்கள். இப்பொழுது முன்னோடி ஸ்திதியின் விழாவை கொண்டாடுங்கள். இதற்காக ஒரு தேதியை நிச்சயம் செய்யுங்கள். பாண்டவர்களே, பேசுங்கள். இதற்காக ஒரு தேதி நிச்சயம் செய்யப்படுமா? முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களே, பேசுங்கள். இதற்காக ஒரு தேதி நிச்சயம் செய்யப்படுமா, அல்லது அது திடீரென்று நடக்குமா? என்ன நடக்கும்? அது திடீரென்று நடக்குமா, அல்லது இறுதியில்தான் நடக்குமா? கூறுங்கள். ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றீர்களா? பாபா நிர்வேயர்பாயிடம் கேட்கின்றார், விழா நடக்குமா அல்லது அது திடீரென்று நடக்குமா? நீங்கள் தாதிஜியிடம் கேட்கின்றீர்களா? அவர் தாதிஜியை பார்க்கின்றார். எனவே ஏதாவது கூறுங்கள். நீங்கள் ஏதாவது கூறுங்கள். பாபா ரமேஷ் பாயிடம் எதையாவது சொல்லும்படி கேட்கின்றார். அது இறுதியில் நடக்கவே வேண்டும். இறுதியில்தான். ஆனால் எப்பொழுது? பாபா, நீங்கள் ஒரு தேதியை கொடுங்கள், நாங்கள் அந்த தேதியில் அதை செய்வோம் என்று கூறப்பட்டது. அச்சா, பாப்தாதா உங்களுக்கு ஒரு மேலதிக வருடத்திற்காக தேதியை வழங்கியுள்ளார். உங்களின் தைரியத்தால் நீங்கள் மேலதிக உதவியை பெறுவீர்கள். உங்களால் இதை செய்ய முடியும் தானே? இதை நடைமுறையில் செய்யுங்கள். பின்னர் தந்தை ஒரு தேதியை நிச்சயம் செய்வார். எங்களுக்கு உங்களின் வழிகாட்டல் தேவை. பின்னர் எங்களால் 2004ஆம் ஆண்டை இதற்காக வருடமாக கொண்டாட முடியும். அதன் அர்த்தம் நீங்கள் இன்னமும் அதற்காகவென்று பல ஆயத்தங்களை செய்யவில்லை. ஆகவே முன்னோடி குழுவினர் இன்னமும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும், அப்படித்தானே? அச்சா, நீங்கள் இப்பொழுதிலிருந்தே இந்த லட்சியத்தை வைத்திருந்தால், அதாவது நான் இதை செய்ய வேண்டும், அந்த அளவு சேர்க்கப்படும். ஏனென்றால் நீண்ட காலம் என்ற ஒரு கணக்கு உள்ளது. நீங்கள் இதை இறுதியில் செய்தால் நீண்ட காலம் என்ற கணக்கு சரியாக இருக்காது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். அச்சா, உங்களுக்கு ஆன்மீக அபியாசம் நினைவிருக்கிறதா? உங்களால் ஒரு வினாடியில் மூதாதையராக இருக்கும் வெளிச்ச வீடாக ஆகுகின்ற தந்தையுடன் பரந்தாம வாசியாக இருந்து உலகிற்கே ஒளியை கொடுக்கும் உங்களின் ஸ்திதிக்கு உங்களால் செல்ல முடியுமா? எனவே ஒரு வினாடியில் இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் எங்கும் இருந்து அனைத்தையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்குமே வெளிச்ச வீடாகி உலகெங்கும் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒளி, சாகாஷ் மற்றும் சக்திகளை வழங்குங்கள். அச்சா, உலகெங்கும் உள்ள மூதாதை மற்றும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களான உங்கள் அனைவருக்கும்
சதா அருள்பவர்களாக அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்கும் மகாதானிகள் அனைவருக்கும் தமது திட சங்கற்பத்தால் தமது சொந்த மாற்றத்தின் மூலம் அனைவரிலும் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களுக்கும் சதா வெளிச்ச வீடாகி ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒளியை வழங்கும் நெருக்கமான ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். தாதிஜிக்கும் தாதி ஜான்கிஜிக்கும் இது நல்லது. தாதிகள் இருவரும் மிக நல்ல பராமரிப்பை கொடுக்கின்றார்கள். மிக நல்ல பராமரிப்பு இடம்பெறுகிறது. அச்சா, நீங்கள் சேவை செய்வதற்கான கருவிகள் ஆவீர்கள். எனவே நீங்கள் அனைவரும் தாதிகளை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகின்றீர்கள் தானே? அப்படி என்றால் உங்களுக்கு சந்தோஷம்தானே? நீங்களும் பொறுப்பை கொண்டிருப்பதில் சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரிடமிருந்தும் பல ஆசீர்வாதங்களை பெறுகின்றீர்கள். அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இரு தாதிகளும் பாப்தாதை அணைத்துக் கொண்டார்கள். இதை பார்க்கும் பொழுது அவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவதைப் போல் நீங்கள் அவர்களைப் போல் ஆகும்போது அதிக அளவு சந்தோஷம் ஏற்படும். பாப்தாதா அவர்களை கருவிகளாக்கியுள்ளார். எனவே அவர்களிடம் ஏதோ சிறப்பு இயல்பு இருக்க வேண்டும். இதனாலேயே அவர்கள் கருவிகள் ஆக்கப்பட்டுள்ளார்கள். எவ்வாறாயினும் அந்த சிறப்பு இயல்புகள் உங்கள் ஒவ்வொருவரிடமும் வந்தால் என்ன நடக்கும்? உங்களின் ராஜ்யம் வந்துவிடும். பாப்தாதா பேசுகின்ற அந்த தினமும் வந்துவிடும். நீங்கள் இப்பொழுது ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும் என்பது உங்களின் ஞாபகத்தில் உள்ளது தானே? நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை நிச்சயம் செய்ய வேண்டும். அனைவரும் கருவி ஆகும் பொழுது உலகம் புதுப்பிக்கப்படுதல் நிச்சயமாக நடக்கும். கருவியாக இருக்கும் விழிப்புணர்வை கொண்டிருத்தல் என்றால் நற்குணங்களின் சுரங்கம் ஆகுவதாகும். ஒவ்வொரு கணமும் கருவியாக இருக்கும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அப்பொழுது மற்ற நற்குணங்கள் அனைத்தும் இலகுவாக வந்துவிடும். ஏனென்றால் கருவியாக இருக்கும் விழிப்புணர்வில் நான் என்ற உணர்வு இருக்காது. நான் என்ற அந்த உணர்வே குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கருவியாக இருப்பதன் மூலம் எனது என்ற உணர்வானது முடிந்துவிடும். அது உங்களுடையது உங்களுடையது என்று ஆகிவிடும். நீங்கள் ஒரு இலகு யோகிகள் ஆகுவீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் தாதிகளிடம் அன்பு உள்ளது. உங்களுக்கு பாப்தாதாவிடம் அன்பு உள்ளது. எனவே லட்சியத்தை வைத்திருங்கள். நீங்கள் சிறப்பு இயல்புகளை சமமானவை ஆக்க வேண்டும். நீங்கள் எவரிலாவது எந்த ஒரு சிறப்பு இயல்புகளை பார்க்கும் பொழுதும் அவர்களை அந்த சிறப்பு இயல்புகளில் உங்களால் பின்பற்ற முடியும். ஆத்மாவை பின்பற்றும் பொழுது இரண்டும் புலப்படும். சிறப்பு இயல்புகளை பார்த்து அவற்றில் சமமானவர் ஆகுங்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் உடையாத நம்பிக்கை ரேகையால் உங்களின் முதலாம் இலக்க பாக்கியத்தை உருவாக்குவதன் மூலம் வெற்றி திலகத்தால் அலங்கரிக்கப்பட்டவர் ஆகுவீர்களாக. புத்தியில் நம்பிக்கை கொண்டுள்ள குழந்தைகள் ஒரு பொழுதும் எப்படி கைசே அல்லது இப்படி ஐசே என்ற விரிவாக்கத்திற்குள் செல்ல மாட்டார்கள். அவர்களின் உடையாத நம்பிக்கை ரேகைகளை ஆத்மாக்கள் அனைவராலும் தெளிவாக பார்க்க முடியும். அவர்களின் நம்பிக்கை ரேகைகள் இடையில் ஒரு பொழுதும் துண்டிக்கப்பட முடியாது. இத்தகைய ரேகைகளை கொண்டவர்களின் நெற்றியில் சதா வெற்றி திலகத்தை நீங்கள் காண்பீர்கள். அதாவது அது அவர்களின் விழிப்புணர்வில் இருக்கும். அவர்கள் பிறந்ததுமே சேவை செய்கின்ற பொறுப்பு கிரீடத்தை அவர்கள் அணிய வேண்டியுள்ளது. அவர்கள் சதா ஞான ரத்தினங்களுடன் விளையாடுவார்கள். அவர்கள் தமது வாழ்க்கைகளை சதா நினைவு மற்றும் சந்தோஷ ஊஞ்சல்களில் ஆடுவதிலேயே கழிப்பார்கள். இந்த ரேகைகளே முதலாம் இலக்க பாக்கியம் ஆகும். ஸ்லோகம்: உங்களின் புத்தி என்னும் கணினியில் முற்றுப்புள்ளி என்ற குறியை இடுவதென்றால் சந்தோஷமாக இருத்தல் என்று அர்த்தம். ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். புத்தியின் யோகத்தை பல திசைகளில் இருந்தும் துண்டித்து ஒரே ஒருவரிடம் அன்பு வைத்திருப்பவர்கள் ஏகாந்தத்தின் மீது விருப்பம் கொண்டிருப்பார்கள். ஒரே ஒருவரின் மீது அன்பு வைத்திருப்பதால் நீங்கள் ஒரே ஒருவரை மட்டுமே நினைவு செய்வீர்கள்.
நீங்கள் பலரின் மீது அன்பு வைக்கும் பொழுது உங்களால் அந்த ஒரே ஒருவரின் நினைவில் இருக்க முடியாது. புத்தியின் யோகம் மற்ற பலரிடமிருந்தும் துண்டிக்கப்பட்டு ஒரே ஒருவரிடம் இணைக்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் வேறு எவருக்கும் அன்றி ஒரே ஒருவருக்கே சொந்தமாக வேண்டும். இத்தகைய ஸ்திதியை கொண்டிருப்பவர்கள் ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்திருப்பார்கள். ஓம் சாந்தி. அறிவிப்பு: இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை. உலக தியான நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. இதில் சகல சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி ஒரு தூய எண்ணத்துடன் பயிற்சி செய்து யோகத்தில் அமர்ந்திருங்கள். தூய்மையின் கதிர்கள் இந்த ஆத்மாவான என்னிடமிருந்து வெளிப்பட்டு உலகம் முழுவதையும் தூய்மையாக்குகின்றன. நான் மாஸ்டர், தூய்மையாக்குகின்ற ஆத்மா. ஓம் சாந்தி.